Hi friends, welcome back to our channel. In this video we பார்க்க போறோம்னா நம்ம மொபைல் ஃபோன்ல வந்து இன்டர்நெட் வந்து நம்ம வந்து ஆன் பண்ண உடனே நம்ம மொபைல் ஃபோன்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது and நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்டர்நெட் மூலமா எந்தெந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து வெளியே தேவையில்லாம மிஸ்யூஸ் ஆகுது. சோ அதையெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்காக மொபைல் ஃபோன்லயே ஒரு 5 சூப்பர் சேஃப்டி செட்டிங்ஸ் இருக்கு. சோ அதை வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்ல இருந்து 5வது செட்டிங்ஸ் வரைக்கும் கண்டிப்பா நீங்க பாருங்க. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 5 செட்டிங்ஸ் நீங்க சரியா வந்து செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து கண்டிப்பா சேஃபா இருக்குங்க. உங்களோட மொபைல் ஃபோன்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்காக டேட்டா வந்து ஆன் பண்ண உடனே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது ப்ரௌசிங் யூஸ் பண்றது இந்த கூகுள் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கூகுள் குரோம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கூகுள் குரோம்ல வந்து ஒரு 2 செட்டிங்ஸை மட்டும் பார்த்துட்டு அடுத்து நம்ம ஃபோன் செட்டிங்ஸுக்கு நம்ம போயிடலாம். அதுக்காக நம்ம மொபைல் ஃபோன்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த கூகுள் குரோம் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட் ஆப்ஷன் பட்டனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்களோட மொபைல் ஃபோன்ல செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து இப்போ நான் கிளிக் பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே இதில் பாருங்க, இது சென்ட் ஏ டூ நாட் ட்ராக் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதான் முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பாருங்க, இதில் வந்து நமக்கு வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் பாருங்க ஆஃப்ல இருந்துச்சுன்னா உடனே வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம கூகுள் குரோமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட் டேட்டாஸ் அண்ட் நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோம் என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிற எல்லா டேட்டாஸையும் ட்ராக் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தபடியாக அடுத்த செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கு அப்புறமா கீழே வாங்க. கீழே இதில் வந்து இந்த சேஃப் ப்ரௌசிங் ஆப்ஷன். ஸோ இந்த சேஃப் ப்ரௌசிங் ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இதையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ப்ரௌசிங் பண்ணுறது வந்து செக்யூராக இருக்கும். ஸோ இந்த 2 செட்டிங்ஸை வந்து உங்களோட கூகுள் குரோமில் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃபுல்லாகவே பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸில் ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கீழே இருக்கு பாருங்க சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜ் அண்ட் இன்புட் ஆப்ஷன் இந்த சிஸ்டமில் உங்களோட மொபைல் ஃபோனில் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பேக் வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் மேலே இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸை சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்துடும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதில் வந்து லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிடலாம். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது மேனேஜ் ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதையும் நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து ஜிபோர்டு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஜிபோர்டு தான் நமக்கு முக்கியமானது. மேக்ஸிமம் மொபைல் ஃபோனில் வந்து இந்த ஜிபோர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜிபோர்டை வந்து கிளிக் பண்ணிடலாம். இந்த ஜிபோர்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ கீழே பிரைவசி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஒரு சில மொபைல் ஃபோனில் அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதில் எனக்கு பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் உடனே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது எதுக்கு நம்ம அப்படின்னு ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி சென்ட் கீபோர்டு யூசேஜஸ் ஸ்டாட்டிக்ஸ் டு கூகுள் அப்படிங்கிறது நம்ம கீபோர்டில் என்னென்ன டைப் பண்ணுறோமோ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கூகுள் வந்து சேவ் பண்ணிக்கும். ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நம்ம கூகுள் கீபோர்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் கீபோர்டில் வந்து என்ன வேணால் கூட நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பாதுகாக்கப்படும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆடியோ டொனேஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆடியோ டொனேஷன் ஆப்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்படின்னா வாய்ஸ் கூகுள் குரோமில் இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்ஸில் வந்து நம்ம ஏதாவது வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாய்ஸை வந்து அதை சேவ் பண்ணி அதை வந்து வேறு இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஜஸ்ட் ஆன் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உடனே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட வாய்ஸ் நமக்கு மட்டும் இருந்தால் போதும். நம்ம யாருக்குமே டொனேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கூகுள் வந்து நம்மளோட வாய்ஸை வந்து எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம வந்து ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல் ஃபோனில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் பேக் வந்துட்டு அடுத்த செட்டிங்ஸுக்கு போயிடலாம். அடுத்து வந்து சேஃப்டி, ஒரு முக்கியமான சேஃப்டி செட்டிங்ஸ் போயிடலாம். ஃபுல்லாகவே பேக் வந்துருங்க. இந்த செட்டிங்ஸே மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸில் தான் அடுத்த செட்டிங்ஸும் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இருக்குது பாருங்கள், சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோடனே இதில் வந்து அன்னோன் ட்ராக்கர் அலர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்குது அன்னோன் ட்ராக்கர்
அலர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே இதில் வந்து இதை வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ளூடூத் வந்து ஆன் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த இதில் வந்து டர்ன் ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அலோ வந்து கொடுத்துடலாம். கொடுத்த உடனே இப்போ ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எப்போ நம்ம ஆன் பண்ணோம்னா நம்ம ஒரு சில இடங்களுக்கு போகும்போது நம்மளோட மொபைல் ஃபோனை யாரும் ட்ராக் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருந்துட்டு நம்மளோட மொபைல் ஃபோன் என்னென்னமோ ஆகுது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் மட்டும் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு கீழே இந்த ஸ்கேன் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்கர்ஸ் ஏதாவது உங்களோட ஃபோனை ட்ராக் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் வந்து விசிபிள் பண்ணும். ஸோ இமீடியட்டாக உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணவோ இல்லை அந்த இடத்துல நீங்கள் நகர்ந்து போவதோ நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிவைஸோட நேம் காமிச்சுன்னா அதை கூட உடனே வந்து டிசபிள் ஆர் டெலிட் வந்து நம்ம பண்ணிக்கிட முடியும். ஸோ இப்போ பாருங்க நோ ட்ராக்கர்ஸ் டிடெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்மளோட மொபைல் ஃபோன் இப்போ வந்து யாருமே நம்ம அக்கம் பக்கத்தில் இருந்து நம்ம யாருமே ட்ராக் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறமா பேக் வந்துட்டு இதை ஜஸ்ட் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நீங்கள் ப்ளூடூத் வந்து எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்க வேண்டியிருக்கும். நம்ம டவுட் வரும்போது மட்டும் இந்த செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இந்த செட்டிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த மாதிரியும் உங்களுக்கு இந்த இடத்துல வராமல் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் வந்து முக்கியமாக வேற ஒரு இடத்துலையும் இருக்கும். ஸோ அங்கே நம்ம பார்த்துக்கலாம். அது என்னன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் ஜஸ்ட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கும் பாருங்கள். இந்த கூகுள் இருக்கு பாருங்கள். இதை கூகுளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா பர்சனல் சேஃப்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். உங்களோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸில் அந்த ஆப்ஷன் எங்கேயுமே காணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கூகுள்குள்ளே வந்தீங்கன்னா கூகுள் செட்டிங்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த பர்சனல் சேஃப்டின்னு இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்கள் அன்னோன் ட்ராக்கர்ஸ் அலர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே வந்துடும். ஸோ இங்கே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிட முடியும் உங்களோட மொபைல் ஃபோனில். ஏன்னா ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்கும் மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லாரோட மொபைல் ஃபோன்லையும் இந்த கூகுள் வந்து கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் வந்து இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மொபைல் ஃபோனில் ஜஸ்ட் செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸில் இப்போ நம்ம வந்து ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஆப்ஸ் ஓப்பன் பண்ண உடனே கீழே வாங்க. கீழே வந்து ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இதில் பாருங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எல்லாமே நாட் அலவுட் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஸோ அலவுட் இருந்துச்சுன்னா இப்போ என்னோட கூகுள் குரோமில் வந்து அலவுடுன்னு இருக்குது பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா நாட் அலவுட் அப்படின்னு இருக்கிறதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எதுலையாவது அலவுட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மூலமாக நமக்கு தெரியாமல் அன்ஆத்தரைஸ்டு அன்னோன் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக நம்மளோட டேட்டாஸ் அண்ட் நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து ஹேக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனையும் வந்து எல்லா இதுவுமே கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் வந்து இந்த ஆப்ஸ் செட்டிங்ஸுக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸில் மேலே வந்து இந்த சர்ச் பாரில் இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த செட்டிங்ஸ் வரும். ஸோ முக்கியமாக இந்த மொபைல் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 5 முக்கியமான சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.